தியரம் 3 ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா சொல்லையில ஏபிடின்னு சொல்லுவாங்க. அது பிபிடின்னு சொன்ன மாதிரி இது ஏபிடின்னு சொல்லுவாங்க. ஏபிடி படிச்சிரு பிபிடி படிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா சொல்லையில ஆங்கிள் பைசெக்டார் தியரம்னு அர்த்தம். பைசெக்ட்னா பிரிக்கிறதுடா. பைசெக்ட்னா பிரிக்கிறது. எதை பிரிக்குதுன்னா ஆங்கிளை பிரிக்குது. இந்த இடத்துல இருக்கு பாரு, இந்த ஆங்கிள் ஏய இந்த இப்படி பிரிச்சிருக்கு பாரு, இந்த ஏடி. இந்த ஏடின்றது தான் ஆங்கிள் பைசெக்டார்னு அர்த்தம். அந்த ஏடி அப்படின்றது தான் ஆங்கிள் பைசெக்டார்னு அர்த்தம். அந்த படத்தில் பொறுத்த மட்டும் ஏடி தான் ஆங்கிள் பைசெக்டார். அது ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கு அப்படின்னா ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்குனால இன்டர்னல் பைசெக்டார்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேர் இன்டர்னல் பைசெக்டார்னு அர்த்தம். உள்ள இருக்குனால. வெளியில இருந்தா எக்ஸ்டர்னல் பைசெக்டார்னு சொல்லுவாங்க. வெளியில இருந்தா எக்ஸ்டர்னல் பைசெக்டார். ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்குது ஏடி, அதனால இன்டர்னல் பைசெக்டார்னு அர்த்தம். எந்த ஆங்கிளை பிரிக்குது அப்படின்னா ஏ பிரிக்குது. ஏடின்ற கோடு, அந்த கோடு எதை பிரிக்குது அப்படின்னா ஆங்கிள் ஏயை பிரிக்குது. சரிதான் பார்த்துக்கோ. இது என்ன சொல்லியிருக்கு பார்த்துக்க. The internal bisector of angle of a triangle divides the opposite side internally. The ratio of corresponding sides containing the angle அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஃபார்முலா எழுதியல பிபிடிக்கு எப்படி எழுதினியோ அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா வேணும். டேய், இதுக்கும் ஃபார்முலா வேணும். அதே 4.2 தான் இருக்கு. ஷார்ட்டா நாத்து வச்சுக்க, உனக்காண்டி சொல்றேன். இப்படி வச்சுக்க, ஏ பி சி, இது டி. புரியுதா சொல்றது? டூ ப்ரூவ்னு எழுதையில பார்த்துக்கோ. டூ ப்ரூவ்னு எழுதையில முதல்ல இப்படி ட்ரையாங்கிள் நினைச்சு எழுது. இப்படி ட்ரையாங்கிள் நினைச்சு எழுதுனா ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு இப்படி எழுதி இப்படி எழுதிக்க பிடி பை என்னது டிசி. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுதான் கடைசியில் கொண்டு வந்து ஆன்சரை காட்டணும். அதில் வச்சு சொன்னோம்னா ஒரு மாதிரியா தெரியும், தனியாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதில் வச்சு சொன்னோம்னா மாதிரியா தெரியும், தனியாக எடுத்து சொல்லியிருக்கேன். எப்படி எழுதுனேன்னு பார்த்துக்க. ஏபி பை ஏசி பிடி பை டிசி அப்படின்னு ப்ரூவ் பண்ண. டூ ப்ரூவ்னு அர்த்தம். மேலே ப்ரூஃப்னு போட்டுக்க, நிரூபணம். சரியா சொல்றது? given in triangle ABC எழுதிட்டேன். இந்த கோட்டத்தை சொன்னேன். எந்த கோட்டை சொன்னேன்? ஏடி. ஏடி be the angle bisector of angle ஏன்னு எழுது. இல்லைன்னா internal bisector of AB be the internal வார்த்தையை சேர்த்துக்கோ. internal bisector of angle ஏன்னு எழுதலாம். புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, நானத்தான் எழுதுறேன். சரியா? ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டார்னு சென்டென்ஸ் நிறுத்தி இருக்கு. ஏடி இஸ் தான், நான் ஏடி பி தான் எழுதியிருக்கேன். இஸ் தான் எழுதுறேன், எழுதிக்கோ. நான் ஆங்கிள் இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு எழுதியிருக்கேன். அந்த வார்த்தையை சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்க. ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. கீழே டூ ப்ரூவ்னு எழுதியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இடையில வரும். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்னா வரைகிறது. இந்த ட்ரையாங்கிளை பற்றி தான் பேசியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வரைகிறது வந்து அந்த டாட் லைன் இருக்கு பாரு, அந்த சிஇ வரைகிறான். எதுக்கு பேரலாக வரைகிறோம்? ஏபி இந்த இருக்குல்ல, தெரியலையா? பேரலல்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்போ சின்றது ட்ராப் பண்ணுறான், வரைகிறான். அது எதுக்கு பேரலாக வரைகிறான்? அதைத்தான் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வரைதல்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்பா, பார்த்துக்கோ. ட்ரா எ லைன் through C parallel to AB. சென்டென்ஸை கரெக்டாக நிறுத்திக்க. சி வழியா ஒரு லைன் வரைகிறோம், அதான் தமிழில் அர்த்தம். ட்ரா எ லைன் த்ரோ சி அப்படின்னா சி வழியா ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்கு? அந்த சி வழியா ஒரு லைன் வரைகிறோம். மேலே சி வழியா ஒரு லைன் வரைகிறோம். அது சின்னு பேர் கொடுத்துருக்கோம்.
சரியா? இல்லை சார் எனக்கு அது எழுத முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, பயப்படாத. எல்லாமே உன்னுடைய திறமை தான். நான் திருப்பி சொல்லிட்டேன், அவங்க விருப்பத்தை பொறுத்து தான். முடிச்சுக்கலாம். புத்திசாலித்தனத்தை நம்ம தான் செயல்படுத்திக்கிறணும். சென்டென்ஸ்லாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னா ட்ராயர் லைன் சிஇ பேரல் டு என்னது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னுடைய இஷ்டம். சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. அடுத்து இந்த ஏடி இருக்கு பாரு, இந்த ஏடி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா நீட்டிப்பு செய்கிறோம். சுதர்சன் கவனிச்சுக்க, ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் எதில் போய் மீட் ஆகுது? அதுதான் இங்கே எழுதுவாங்க. எக்ஸ்டெண்ட் ஏடி, எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் அட் இ அப்படின்னு எழுதுனா போதும். புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் உனக்கு எழுதி வச்சிருக்கேன், ஜெராக்ஸ் எடுத்து தர்றேன், நீ பார்த்துக்கோ. உனக்கு 3 தேரை எடுத்து தந்துடுறேன். மனப்பாடம் பண்ணாமல் எப்போ கேட்டாலும் எழுதணும், அது உன் திறமை. அதுக்காண்டி தான் நடத்துறது. ஸ்கூலில் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க சில ஸ்கூலில், எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாது, சொல்கிறேன். டீச்சரை குறை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா சொல்லி கொடுத்தாலும் புரியாது, திருப்பி நீ எப்படி இருந்தாலும் மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சில நேரம் ஸ்கூல் வாத்தியாருக்கு வித்தியாசப்பட்டாலும் படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால புரிஞ்சு முயற்சி பண்ணி படிக்கப்பாரு. ஆங்கிள் பைசெக்டார் தியரம்ன்றது எழுதியிருக்கிறத பார்த்துக்கோ. ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்க. படம் அதிலே எழுதி, நம்ம படம் நம்ம தான் போடணும். ஏபிசி ட்ரையாங்கிள் போட்டு ஏடின்னு போட்டிருக்கு. ஏ ஆங்கிளில் வந்து 1 1ன்னு கொடுத்துருக்கு. பியில் வந்து 2 கொடுத்துருக்கு. பிக்கு நேராக சியில் வந்து அந்த சைடில் வெளியில் 2 கொடுத்துருக்கு. இயில் 1 கொடுத்துருக்கு பார்த்துக்க. டியில் வந்து 2 சைடு வெர்டிகல் ஆங்கிள்னு சொல்கிறது, மேலே கீழேயும் கொடுத்துருக்கு. நம்பர் கொடுக்கலானா. ஏய் கவனி. அப்போ கிவன் எழுதுறேன், ப்ரூஃப்னு போட்டு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிட்டு ஏடிபி இந்த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு எழுதிக்க, ஏடிசி தானே. இதை வச்சு 2 ப்ரூஃப் எழுதி இந்த நான் எழுதுனேன் பாரு, ஏபி பை ஏசி பிடி இன்ட்டு டிசி. புரியுதான்னு பார்த்துக்கோ. வேற என்ன தமிழ் இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. ஏபிசின்றது ஒரு முக்கோணம், ஏடின்றது அந்த கோணத்தை பிரிக்கிறது. கோண இருசம வட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க, அவ்வளோதான் தமிழ் மீடியத்துக்கு. ஏடின்றது கோண இருசம வட்டி. எதை பிரிக்குதுன்னா ஆங்கிள் ஏயை பிரிக்குதுன்னு அர்த்தம். அது எழுதாட்டாலும் விட்டுரு பரவாயில்ல, அந்த புக்கில் இல்லை. நானாத்தையும் ஆங்கிள் ஏன்னு எழுதியிருக்கேன். 2 ப்ரூவ்னு எழுதியில ஏபி பை ஏசி பிடி பை டிசி. இதெல்லாம் இங்கிலீஷில் எழுதிட்டாங்க, இதை மாற்ற முடியாது. இதை வேணால் மாற்றிக்கலாம். உட்புற இருசம வெட்டின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் பைசெக்டார் அப்படின்றது. சரியா? கன்செக்ஷன்னா வரைகிறான். என்ன வரைகிறோம்னா சின்ற லைன் வரைகிறான். எதுக்கு பேரலாக வரைகிறோம்னா ஏபிக்கு பேரலாக வரைகிறோம். ரெண்டாவது ஒன்று செய்கிறான், ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அது மீட் எங்கே மீட் பண்ணுது? இயில் மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதோட நிறுத்தியிருக்கேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன்? ஸ்டேட்மெண்ட் ரீசன் வர போகிறேன். இதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் ரீசன் அப்படின்றது. பார்த்துக்கோ. டேபிள் போட்டு எழுதிரு. ஏன்னா நடத்தினோம்னா பிரயோஜனமாக இருக்கணும். நீ வாட்டில் அசால்ட்டாக படிக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் மெதுவாக ஸ்லோ பண்ணுறேன். ஸ்கூலுக்கு அது தகுந்தாப்பில் போகிறதுக்கு. நடத்தி முடிச்சிட்டோம்னா நீ வாட்ட மறந்துடுவேன். அதனால சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ரீசன் கூற்று காரணம் அப்படின்னு எழுதிக்க. சரியா? அதுக்கு இடையில இங்கே பாரு, இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள் இங்கே எங்கனக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த இருக்கு பாரு. இந்த ட்ரையாங்கிளை தனியாக பிச்சு எழுத போகிறேன். அவனை கரெக்டாக சொல்கிறான். ஏடிபி சரிதானா? இல்லை புக்கை பார்த்து சொல்லு. என்னைய பாரு, புக்கில் மார்க் பண்ணிக்க. இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அது மாதிரி கீழேயும் மேலே மார்க் பண்ணிவிட்டு நான் கேட்கல சொல்லு. பார்த்து பொறுமையா. நான் அதை வச்சு தான் எழுத முடியும், அதுக்காண்டி சொல்ல வரேன். அதுதான் சிம்பிள், நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. இந்த 2 ட்ரையாங்கிள் இப்படி போட்டுக்கிடாமா, மறந்துடாத. இரு வெயிட். இந்த இடத்துல டி வரணும், இந்த இடத்துல டி வரணும். இரு வெயிட். நான் சொல்கிற மட்டும் சொல்கிறேன் பாரு. கேட்குற மட்டும் சொன்னால் போதும். அம்மா பாரு, 1ன்னு எழுதுறேன், இங்கே 1ன்னு எழுதுறேன். அந்த படம் பிச்சிருக்கோம்ல 2 படத்தை மேலே கீழே, அதில் 1ன்ற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு பாரு. இதில் வெரி குட். 2 இங்கே பிச்சிருக்கேன்ல, அது சொல்லு. இங்கே சியா, இங்கே சியா, பியா, இங்கே, அவ்வளோதான்.
சொன்னதை புரிஞ்சுக்க. அந்த 2 படத்தை பிச்சிருக்கேன். அந்த 2 படத்தை பிச்சு இப்படி சைடில் போட்டிருக்கேன், பென்சிலில் போட்டுக்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த எழுதியிருக்கேன். இப்போ நான் கணக்குக்கு வர்றேன். இந்த ஆங்கிள் 1 பற்றி எழுத போகிறேன். அடுத்து ஆங்கிள் 2 பற்றி எழுத போகிறோம். இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. அப்போ பை டபுள்யூஏ என்ன சொல்லுவீங்க? சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். டபுள்யூஏ சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிடுவோம். புரியுதான்னு பாரு. ஏய் கமனி, கீழே கவுந்துட்டு இருக்காத. 1 எழுத போகிறேன், 2 எழுத போகிறேன், பை டபுள்யூஏ சிமிலாரிட்டின்னு எழுத போகிறேன். அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்ல போகிறேன். தேர்ஃபோர் அப்படி சிமிலர்னு எழுத போகிறேன். 3 கோடு போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. எது 2ன்னா கரெக்டாக எழுது. எது 2ன்னா கரெக்டாக எழுதுனா டிஏபின்னு எழுதுனோம்னா 1 நடுவில் தானே இருக்கு. அப்போ டிஇசின்னு எழுதணும். புரியுதா புரியலையா சொல்றது? இல்லை சார் நான் ஏபிசின்னு எழுதுனேன்னா இங்கே என்ன எழுதணும்? புரியுதா பார்த்துக்க. இந்த இடத்துல நான் எழுதுறத மேலே அப்புறம் பார்த்துக்குறோம். ஏன்னா சில விஷயங்கள் தெரியணும். எப்படி ரொட்டேட் பண்ண அதை பாரு. ஏல ஆரம்பிக்கிறேன்னா ஏல ஆரம்பிச்சுக்க. தேர்ஃபோர் ஏ பி டின்னு எழுதணும், சிமிலர். அடுத்து இசி டின்னு எழுதணும். எப்படி வேணா எழுதலாம், கரெக்டாக ஆரம்பிச்சு கரெக்டாக முடிக்கணும். நீ வேணா குண்டக்கு மண்டக்கு எழுதக்கூடாது. அதுக்காண்டி சொல்ல வரேன். அங்கே 1ல் ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். இங்கே 1ல் ஆரம்பிச்சு அப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த 1க்கு எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாரு. மேலே உள்ள ஆங்கிள் எழுதுறேன், இதுக்கு எழுதுறேன் டிஏபி, நடுவில் 1 வர்ற மாதிரி. டிஏபி சரியான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு எழுதுறேன் டிஇசி, எழுதியாச்சு. சரியா? எழுதிட்டுனா இல்லையா பார்த்துக்கோ. இது படத்தில், அந்த ஒரிஜினல் படத்தில் எங்கனக்குள்ள இருக்குன்னு பார். ஒரிஜினல் படத்தில் டிஏபியும் 1 இங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆல்டர்னேட்டா ஈக்குவல் ஆங்கிளா அந்த மாதிரி பார்க்கணும்ல. இந்த இருக்கு டிஏபி, உள்ளே இருக்கு. இந்த உள்ளே இருக்கு, தெரியுதா சுதர்சே? கீழே கீழே குனியாதான், நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல 1, இந்த 1 சொல்லியிருக்கோம். டிஏபி உள்ளே இருக்கு. இது எங்கே இருக்கு பாரு? வெளியில் இருக்கு. இப்படி நிற்கிது, தெரியுதா படம்? இசட் மாதிரி இருக்கு பாரு. தெரியுதா தெரியலான்னு பாரு. இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு தெரியுதா? 1 இங்கே இருக்கு. அதே டயத்தில் 1 எங்கே இருக்கு? வெளியில் இருக்கு. இப்படி இருந்தால் ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இசட் மாதிரி இருந்தா. இது உள்ளே இருக்கு, அது வெளியில் இருக்கு. இதுக்கு பேர் ஆல்டர்னேட் ஆங்கிள். மாதிரி இருந்தா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 9th உள்ளது. ஃபிகர் இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்றது, ஒரே சைடில் உள்ளது. நேற்று அந்த பிபிடி படிக்கையில் படிச்சிருப்பிய. ஆம்பளையா ஃபர்ஸ்ட் கோடுக்கு அந்த கோடுக்கு மேலே தானே இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதான் ஒழுங்காக எழுதணும்னு சொல்கிறேன். சும்மா என்னத்தையா உன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சா மார்க் போட மாட்டான். இதில் இசட் மாதிரி ஷேப்பு விழுது, தெரியுதான்னு பாரு. அதே மாதிரி 2க்குமே இசட் மாதிரி ஷேப் விழுது பாரு. இந்த 2 உள்ளே இருக்குது, இந்த 2 வெளியே இருக்குது, தெரியுதா இல்லையா? இந்த 2 உள்ளே இருக்குடா, இந்த 2 எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. அதுவுமே என்ன ஆங்கிள் தான்? ஆல்டர்னேட் ஆங்கிள். இசட் ஷேப்பில் இருந்து ஆல்டர்னேட்னு சொல்கிறது. ஷேப்பில் இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்கிறது. இதெல்லாம் 9th படித்தது, மறந்துடாத. அதை வச்சு எழுதினா தான் உனக்கு மார்க் உண்டு. ரீசனில் எழுதணும். அதுக்காண்டி சொல்ல வரேன், விளையாடுறதுனா படிக்காத. அதுதான் கூர்ந்து கவனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேடிக்கை பார்க்காத, அங்கிட்டு திரும்பாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே எழுதையில ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பாயிண்ட் எழுதிட்டேன். இதுக்கு அதே தான், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தம்பி படத்தை தனியாக போட்டுங்கடா. சரி, இங்கே கவனி. இப்போ இதுக்கு எழுதணும்ல, செகண்ட் அந்த இருக்கு மேலே டிபிஏ. சரியான்னு பார்த்துக்கோ. டிபிஏ அதே மாதிரி தான் சொல்லணும். டிசிஇ பார்த்துக்கோ. இப்போ என்ன கணக்கு வந்துட்டேன். 2A இருக்குனால பை டபுள்யூஏ சிமிலாரிட்டி. இது 2 என்னது? சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் சிமிலர்னு சொன்னோம்னா, சிமிலர்னு சொன்னோம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. 2 ட்ரையாங்கிள் ஒன்றா இருக்குன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா, இங்கே கவனி, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். என்ன பாரு, நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. இந்த பக்கமும் சிமிலர் அப்படின்னா அது சொல்லு. அது மேலே என்ன இருக்குடா? ஏடி பை இங்கே என்ன இருக்கு? டிஇ ஈக்குவல் டு, அடுத்து இதை வேணா எழுதிக்கும் அப்படி இசி. சரி சொல்லு. ஏபியா? கரெக்டாக அதைத்தான் சொல்லணும். ஏபி பை
ஈசி. ரைட்டு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு சொல்லு. டிபி அல்லது பிடி பை கீழே என்ன இருக்கு அங்கிட்டு டிசி. புரியுதான்னு பார்த்துக்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா இதில் நல்லா கவனிச்சு பாரு. ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்ன வேலை இருக்குது தெரியுமா? நீ எழுதுனதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறான். பொறுமையாக சொல்கிற. டூ ப்ரூவ் எழுதுனல்ல, அந்த இடத்த பார்க்குற மனப்பாடம் பண்ணுற மாதிரி. இங்கே என்னடா இருக்குது பாடுறா? ஏபி பை பிடி பை, இங்கே கவனி, ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி, பிடி பை டிசி. அப்படி தானே? ஏபி பை ஏசி, பிடி பை டிசி. இந்த இருக்கு பாரு. டிபி பை டிசி இருக்கா? இங்கே ஏபி இருக்கு, ஆனால் என்ன இல்லை? ஏசி இல்லை. தெரியுதான்னு பாரு. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? டேய் கவனி, இது ரெண்டையும் எடுத்துட்டு இன்னக்குள்ளே எழுதுறேன். ஏபி பை ஏசி அந்த இதை மாற்றுறேன் அப்படியே. ஈக்குவல் டு டிபி பை என்னது டிசி. இல்லை பிடி பை டிசின்னு எழுதுனாலும் சரி, உன் ஸ்டைலாம் ஒன்று தான். அந்த ஃபார்ம் ஆன்சர் கொண்டு வர்றேன். பிடி பை என்னது டிசி. அப்போ என்ன எழுதிடுவேன் நீ? என்ஸ் ப்ரூவ்னு எழுதிடுவேன். ரைட் தானே? ஆனால் எது ரெண்டு ஈக்குவல் இப்போ எடுத்திருக்க? ஈசியும் ஏசியும் எப்படி எடுத்திருக்கோம்? ஈசி இஸ் ஈக்குவல் டு என்னது ஏசி. ஏன் சார் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டும் கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்து இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த ரெண்டு கோணம் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன். இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், அதாவது ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. என்னது? ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் இந்த மேலே இருக்கு பாரு, ஏசி ஈசி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. அந்த ட்ரையாங்கிள் எழுதணும். எப்படி நான் எழுதணும்னா அதே மாதிரி எழுது. இந்த மேலே இருக்கு பாரு, சிஇடின்னு இருக்கு, தெரியுதா? அது இந்த இங்கே ஒரு ஒன்று இருக்கு, இந்த இங்கே ஒரு உள்ள ஒரு ஒன்று. இந்த ஒன்றை பற்றி பேசவே இல்லை, தெரியுதா? அப்போ இந்த இடத்துல ஏ இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்கு? அப்போ இந்த சைடும் ஒன்று பாரு, கரெக்டான. இந்த ஒன்று அங்கே இந்த நம்ம காமிச்சல்ல, தெரியலையா? காமிச்சல்னா இங்கே பாரு. திருப்பி திருப்பி அதை இது பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பாரு. கரஸ்பாண்டிங் சைடு, அது ஏசி ஈசி ரைட் இருக்குன்னு அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதை எழுதிட்டு தான் பார்க்கணும் இங்கே. ஆனால் நான் கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவல்னு சொன்னல உண்டு. இந்த இடத்துல சொன்னேன், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு சைடு ஈக்குவல். தெரியலையா? அப்போ இதுவும் ஒன்று, இது ரெண்டு ஒன்றுன்னு வேணா வச்சுக்க, எல்லாம் ஒன்று தான். அங்கே மேலே பாரு, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை பாரு மேலே. அதுக்கு சொல்ல வரேன். இந்த இருக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? கீழே மறைச்சிரு, இந்த இதை மறைச்சிக்க. இதை மறைச்சிட்டின்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. அந்த அங்கிட்டு ஒன்றுன்னு எழுதிருக்கு, இங்கிட்ட என்ன எழுதிருக்கு? அப்போ அந்த ரெண்டு சைடு ஈக்குவல் தானே? எந்த ரெண்டு சைடும்? ஏசியை அதை எழுதிட்டு தான் நான் இங்கே எழுதணும். ஆக்சுவலாக நான் உனக்கு இங்கே குருடுத்தனமா டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்லிட்டேன், குழப்பக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி செஞ்சேன்னு தெரியுதா? ரெண்டு ஒன்றா இருந்துச்சு. இந்த ரெண்டும் இந்த ஈசி மட்டும் மாறி இருக்கு. எதா மாறி இருக்கு? ஏசியா. அப்போ இது ரெண்டு என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். அதில் எழுதியிருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோ. ஏசி தர்ஃபோர் ஏ இ இங்கே என்ன வந்துருச்சு? சி. தர்ஃபோர் ஏ ட்ரையாங்கிள் ஏசிஇ பி த ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஐசோசெலஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம் சொல்கிறதுரா. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க கணக்கு. இதுதான் ஒரு தியரம். மறந்துடக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. திருப்பி கேட்டாலும் சிரமம். நான் உன்ட்ட அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். கமல் பார்த்துக்கோ. ஏன்னா அன்னைக்கு பிபிடி கேட்டான் என்கிட்ட, திருப்பி சொல்லையில் ஒன்றும் புரியாதுடா. தனியாக வந்து கேட்டினா நம்மளால் சொல்கிறது அந்த இடத்துல சும்மா சொல்லுவேன், அவ்வளோதான். ப்ரீஃபாக சொல்ல முடியாது. அதை பார்த்துக்கோ. அதனால தான் உன்ட்ட சொல்கிறேன், பார்த்துக்க எப்படின்னு. ப்ரீஃபாக சொல்கிறது கஷ்டம், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நடத்தையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சரியாக வரும். பார்த்துக்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்க. புரியுதான்னு பாரு. இதுதான் ஏபிடி தேரத்துக்குள்ளது. இவ்வளோதான் கணக்கு.